இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையில் நான் ஒரு காரியத்தை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். இந்த நாள் கால வேளையில் நான் ஒரு மெடிக்கல் ஷாப் போனேன். மெடிக்கல் ஷாப் போய் அங்கே ஒரு பொண்ணு விழுப்புரத்துலேருந்து வேலை செய்ய வந்திருந்தது. நான் அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். என்னம்மா சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறியா, ஏசா பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப வேதனை உண்டாக்கிருச்சு. அந்த பொண்ணு சொன்னிச்சு, நான் எம்பிசி வகுப்பினரை சார்ந்தவன், எனக்கு ஏசாமி பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, சர்ச்சில் என்ன நடக்குதுன்னே இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இந்த வார்த்தை கேட்ட உடனே என் கண்கள் கலங்கினுச்சு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரத்துலேருந்து வேலை செய்ய வந்திருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, சர்ச்சில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது, அவர் எனக்கு என்ன செஞ்சாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் நம்ம எவ்வளோ வேகமாக சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டுச்சு. இன்றைக்கு உங்களை சுற்றிலும் என்னை சுற்றிலும் அநேகம் பேர் இப்படி இருக்கிறாங்க. நான் எம்பிசி வகுப்பை சார்ந்தவன், நான் கீழ் ஜாதியை சார்ந்தவன், எனக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படலை, சுவிசேஷம் அறிவிக்கப்படலைன்னு சொல்லி ஏங்குகிற அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்னைக்கு காலையில் ஒரு பையனை லிஃப்ட்டில் ஏற்றிட்டு வந்தேன். அந்த பையனை பார்த்து கேட்டேன், என்னப்பா ரொம்ப இருதயத்தில் பயமாக இருக்கேட்டக்கு, அந்த பயம் உன் முகத்தில் அப்படியே தெரியுது அப்படின்னு சொன்னேன்னா அந்த பையன் சொன்னான், ஆமாம் இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது, ரொம்ப பயத்தோடு தான் நான் எக்ஸாமுக்கு போகிறேன். அவனை லிஃப்ட் விட்டு இறங்கும் போது ஒரு வார்த்தை சொன்னேன், எப்பா பயப்படாத, ஏசப்பா உனக்கு வெற்றியை கொடுப்பாரு, ஏசப்பா இன்றைக்கி உனக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு சொன்னவன் அவன் ஒரு வார்த்தை கேட்டான், நீங்கள் கிறிஸ்டியனா கேட்டுட்டு சொன்னால் அவன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அதிவிரைவாக வேகமாக சொல்ல வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். ஜனங்கள் இயேசுனா யாருன்னு தெரியாது இன்றைக்கும் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அது நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாம், அது நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை நம்ம லகுவாக எடுத்துக்கக்கூடாது. அது அதிவிரைவில் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்குது. இந்த காரியம் மனசில் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்னா, நீங்களும் இப்படிப்பட்ட வேதனையில் இருப்பீங்கன்னா, அநேகர் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பை நீங்கள் நம்புங்க, அந்த பொறுப்பில் உங்களை நிலைத்துருங்க, இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வார்த்தையும் அதிகாரமுள்ள வார்த்தையை மாற்றி அநேகருக்கு சுவிசேஷம் சென்றடைவதற்கு இயேசு உங்களை பயன்படுத்துவார்.